நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் பல்வேறு தீய சக்திகள், அதாவது பில்லி சூனியம், விரோதிகள், பிறருடைய பார்வை, அதாவது தீய பார்வை, இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு சில பேர் அந்த கண் படுறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான தீயவர்களின் பார்வைகள் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியவையாய் இருக்கின்றன இந்த நாட்களில். ஆனால் இயேசுவின் திருச்சிலுவையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கும்போது பல இன்னல்கள் நமக்கு நம்மை விட்டு அகலுகின்றது. இந்த ஜெபம் ஒரு பெரிய வல்லமை மிக்க ஜெபம். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு பெரிய சாட்சி. ஆனால் அந்த சாட்சி இப்போ சொல்ல நேரம் இல்லை. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இது என்ன ஒரு பெரிய சாட்சி ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ நாம் நம்ம குடும்பங்களில் உள்ள தீமைகள் விலக நாம் இப்போ ஜெபிப்போமா? தீய சக்திகளிலிருந்து விடுதலை தரும் வல்லமை மிக்க சிலுவை ஜெபம். நெஞ்சுக்கும் மார்புக்கும் நிறைந்த சிலுவை, நீச பிசாசுகளை விரட்டிடும் சிலுவை, சிலுவை அடியில் தலையை வைத்து இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். கடந்து போ சத்துருவே. அச்சிஷ்ட சிலுவை, ஐயர முத்திரை, ஆணி அறைந்த தாழ்பால் கையிலிருந்து எடுத்து வீசுவேன். ஓடிப்போ சத்துருவே. குருசான குருசே, கட்டுண்ட குருசே, காவலாய் வந்த குருசே, தொட்டீரும் தண்ணீரும் சிங்கார மேடையும் துன்பப்படுத்தும் பேய்களையும் எங்களை அறியாமல் எங்களுக்கு தீமை செய்பவர்களையும் துரத்திடும் சிலுவையே. மூன்றாணி 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 தரிப்பான வஞ்சனையாளர்களின் உடலை தசை தசையாய் முறிப்பாய். முறித்த பின் தீயிலிட்டு எரிப்பாய். எரித்த பின் எல்லை மேவி வந்து எனக்கு அருள் புரிவாய். சம்மிக்கேலே என்னும் சேனாதிபதி நாமம் விருது கொண்டே. வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் 16 கோணங்களிலும் இருந்து என் பேராலும் என் குடும்பத்தின் பேராலும் வரும் ஏவல் பில்லி சூனியங்களை இயேசுவின் இரத்தத்தால் சுட்டெரிக்கின்றேன். ஆமேன். இயேசுவின் இரத்தத்தால் சுட்டெரிக்கின்றேன். ஆமேன். இயேசுவின் இரத்தத்தால் சுட்டெரிக்கின்றேன். ஆமேன். இயேசுவின் இரத்தத்தால் சுட்டெரிக்கின்றேன். ஆமேன். ஓ உன்னத இயேசுவின் திருக்காயங்களே, ஓ உன்னத இயேசுவின் திரு இரத்தமே, எங்களை கழுவி நிரப்பி அபிஷேகம் செய்து இருள் மருள் தீய சக்திகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய சிலுவை, திருச்சிலுவை. சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள். யூதோ கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சன்னதியும் வெற்றி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வியாகுலத்தாயே, உமது கண்ணீரும் உம் அன்பு திருமகனுடைய இரத்தமும் தோய்த்த போர்வையினால் எங்களை போர்த்தி காத்தருளும் தாயே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்துள்ளோம். ஆமேன். அருளரை இந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இந்த திருச்சிலுவை ஜெபம் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு பலன் உண்டு. இந்த ஜெபத்தை தினமும் சொல்லுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள். விசேஷமாக விடியற்காலை 3 மணி, பகல் 3 மணி. நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த ஜெபத்தை சொல்லி பாருங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த 3 மணி என்பது ஆண்டவருடைய நேரம். இந்த 3 மணிக்கு ஒரு பெரிய வல்லமையும் உண்டு. ஆகவே இந்த ஜெபத்தை விடிய காலை 3 மணி அல்லது பகல் 3 மணிக்கு ஜெபித்து பாருங்கள். வல்லமையோடு ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் தருவார். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். என்னுடைய சாட்சியத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த ஜெபத்தை சொல்லுங்கள்.